ஹாய் எல்லாருக்குமே குட் மார்னிங். இப்போ தான் மணி 6 o'clock ஆயிருக்கு. தூங்கி எழுந்து முகம் மட்டும் கழுவி கொண்டையை போட்டுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து மார்னிங் ரொட்டீனில் நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள். வாங்க போகலாம். எழுந்ததும் வர முதல் இடம் கிச்சனா தான் இருக்கும். ஏன்னா காலையில ஸ்கூல் ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால கிச்சனுக்கு தான் வந்திருக்கும். தம்பிக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு, பாப்பாவுக்கு ஃபுல் டே இருக்கு. அதனால எது பெருசாலாம் பண்ண போறது இல்லை. பாப்பா ஒருத்திக்கு மட்டும்தான் லஞ்ச் பேக் பண்ண போறேன். இப்ப டீ போடுவோமா? காலையில எந்திரிச்சதும் முதல்ல டீ குடிச்சாதான் எனக்கு வேலையே சுத்தமா ஆரம்பிக்கும். சத்தியமா இல்லைன்னா நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். டெய்லியுமே இந்த டீ இல்லாட்டி நோ ஒர்க். 2 3 4. என்னடா இவ்வளோ டீ தூள் போடுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது வால்பாறை டீ தூள். இது என்ன சொல்றது, மற்ற டீ தூள் நீங்க போடுறதுக்கும் இந்த டீ தூள் கொஞ்சம் அதிகமாகவே போடணும், 1 ஸ்பூன். அப்பதான் அந்த கலர் காம்பினேஷன் நல்லா மாறும். ஆக்சுவலா இந்த டீ தூள் டிகாஷன் போட்டுட்டு போடணும். அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லைங்க நமக்கு. நம்ம இப்படியே போடுவோம், நமக்கு எப்படி வருமோ அப்படி போட்டு அப்படி குடிப்போம். ஆக்சுவலி டீ குடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா டீ குடிக்கிறதுனால நிறைய நன்மை இருக்குன்னு நான் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ல பார்த்தேன். ஹார்ட்டுக்கு நல்லதாமாங்க, தெரியுமா? ஏன்னா நிறைய குடிக்க கூடாது, கொஞ்சமா குடிக்கணும். பால் சேர்த்து குடிக்க கூடாதுங்க. பரவாயில்ல, நம்ம குடிப்போம். யாரெல்லாம் டீ குடிப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரு நாளைக்கு 4 டீ கொடுத்தாலும் குடிப்பேங்க. அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ மே டீ அடிக்ட். காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். இங்க எப்ப பார்த்தாலும் டீ 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 டீன்னு சொல்லி நானும் டீக்கு அடிக்ட் ஆயிட்டேன். ஏன்னா இந்த வால்பாறை டீ தூள் வாங்கி, இந்த டீ தூள் மாட்டுப்பாலுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். நீங்க பேக்கெட் பால் வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டீ தூள் நல்லா இருக்காது. மாட்டுப்பாலுக்கு இந்த டீ தூள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ குடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அதுலயே தான் குடிக்கணும்னு தோணும். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் டீ போட்டு வச்சிருவேன். ஸோ அவருக்கும் டீ இப்பவே கொண்டு போய் கொடுத்துருவேன். நான் குடிச்சதும் கண்டிப்பா அவர் தூங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால என் புருஷனை எழுப்பி விட்டுருவேன். அதனால நான் எனக்கும் அவருக்கும் போட்டு வச்சு பாப்பா தம்பிங்க அவங்க எந்திரிக்கும் போது பெரியவங்க அவங்க வேணும்னா அவங்க போட்டு குடிச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு சில நேரம் அவங்க குடிப்பாங்க, குடிக்க மாட்டாங்க. அதனால வச்சு வச்சு இதாகுது. அதனால நான் என்ன பண்ணிடுறதுன்னா, சரி அவங்களுக்கு தோணும் போது அவங்க எந்திரிச்சு சூடா வச்சு குடிச்சுக்கிட்டோம். நான் இப்போ பசங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறேன். ஓன் வாய்ஸ் வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல. பேசிக்கலி ஐ எம் ஷை டைப், யூனோ. அப்படிங்கிற மாதிரி நான் இந்த 4 செவத்துக்குள்ள பேசுவேன். ஆனா வெளியில போனோம்னா யாருக்குமே தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே கம்முன்னு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் கூச்சமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகணும் போல, பழகணும் போல. அப்பதான் நான் கொஞ்சம் இன்னும் ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, டீ குடிக்கலாமா? Cheers. வாங்க. வெளியில ஒருத்தன் என்ன பண்றான்னு இன்னும் தெரியல. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை வெளியில விட்டுருவேன் ஃபர்ஸ்ட். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா தலைவர் எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போறாரு. அதனால எனக்கு பயமா இருக்குது. பாத்தீங்களா, வந்துட்டாரு. வெளில போறியா? தலைக்கு கேமரா எங்க வைக்கிட்டோம்? வெளியில போறதுக்கு எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. போறியா? யாரு இல்லையா? தெரிச்சுட்டார். அவ்வளவுதான். டீ ரொம்ப சூடா இருக்குல்ல. டீ ஆனதுக்குள்ள என்ன பண்ண போறோம்?
டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வாசல் தெளிக்க போகிறோம். டீ வந்து ரொம்ப சூடாக இருக்குல்ல, அதனால தான். இப்போ கூட்டியாச்சா, வாசலை கூட்டிட்டுமா இப்போ டீ குடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு சீக்கிரமாக சூரியன் வந்த மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. இல்லைன்னா இவ்வளோ வெயிலெல்லாம் காலையிலே தெரியாது. வெயில் காலம் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம வெயில். மதியம் நடந்து போனோம்னா அப்படியே மயக்கமே வந்து விழுந்துருவோம் போல, அந்த மாதிரி வெயில். என்ன அப்படி பாக்குறீங்கன்னு யோசிக்கிறீங்க? இல்லை, இப்போதான் கொஞ்சம் இலையா விழுந்துக்கிட்டே இருந்தது. பூரா இலையா இருக்கும், கூட்டி 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 அள்ளவே முடியாது, அந்த மாதிரி விழுகும். இப்போதான் மரத்தில் வந்து அந்த இலையெல்லாம் பிடிச்சி அழகாக பச்சை பசேன்னு காடு மாதிரி வளர்ந்துட்டு வந்தது என்னாச்சு, அதில் பூவாக உருந்துக்கிட்டே இருக்கு. பூ கூட்டி கூட்டி எடுக்கவே முடியல. பாருங்க, ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். இங்கே காமிக்கிறேன் பாருங்க, இந்த வெள்ளை வெள்ளையா தெரியுதா? இது எல்லாமே பூ அதிகமாக இருக்கு. இந்த பூ வந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும். சரி, நம்ம போய் இனி வாசல் தெளிக்கலாமா? வாசல் தெளிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். வாசல் தெளிச்சு கோலம் போடணும். அதுதான் நம்மளோட காலையில ரொட்டீன். கோலம் போடுற வரைக்கும் தான் தம்பி வெளியில விளையாடிட்டு இருக்கான். கோலம் போட்டது குடு 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 குடுன்னு ஓடி வருவோம். போறோம் பாத்தீங்களா எப்படி ஓடுறேன் பாத்தீங்களா? அப்படியே தான் பண்ணுவான். சிம்பிள் கோலம் எப்பவுமே பெஸ்ட்டு. ரொம்ப பெருசாலாம் கோலம் போட ட்ரை பண்ணாதீங்க. தம்பியை கூப்பிடலாமா? தம்பி டா வருவான் பாருங்க, அங்கே இருக்கானா? வர 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 ஓடி வர ஓடி வர எப்படி ஓடி வருது பார்த்தீங்களா? கூப்பிட்டதும் தலைவர் அவ்வளோதான், அவ்வளோ நேரம் மட்டும்தான். தம்பிடா அது கோலப்படிடா. என் கையில் விளையாடணும், என் கூட விளையாடணும், அதுதான் அவனுக்கு காலையில் வேலை. பார்த்தீங்கள, விளையாடணும். இப்போ எதுக்குள்ளே போகிறாருன்னா, அவருக்கு காலையில் ரொட்டீன் என்னென்னா, கண்டிப்பாக அவங்கள எழுப்பக்கூடாது. வா 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 வா. இவருக்கு இப்போ நான் பிஸ்கெட் போடணும், ஏன்னா இவர் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காருல்ல. இவருக்கு பிஸ்கெட் போடலை அப்படின்னா எல்லாத்தையும் போய் எழுப்பிடுவார். இதுதான் இவரோட வேலை. பார்த்தீங்களா எப்படி குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினாருன்னு. இந்த பிஸ்கெட் வர வரைக்கும் தலைவர் இங்கேயே தான் நிற்பார். இவருக்காக இது ஒரு கட்டே வாங்கிட்டு வந்து போட்டுறது. காலையிலையும் சாயந்தரமும் இதுதான் ரொட்டீன் இவருக்கு. இது போடலைன்னா இங்கிருந்து போக மாட்டார். முத்தா கூட அம்மாக்கு. அப்பதான் நீ முத்தா கொடு. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வர வர பெரிய பையன் ஆகிட்டாங்க இவன். இல்லைன்னா சும்மா இப்படி 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 பண்ணிக்கிட்டே தான் தருவோம். அப்படி முத்தா கூட அம்மா தரமாட்டே இல்லை தரமாட்டே இல்லை. இப்போ பேசாதாம்மா. பிஸ்கெட் திங்கிற வரைக்கும் வந்துட்டு யாரும் பேச முடியாது. சாப்பிட்டாதான். தம்பிக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பூச்சி வேறு அதிகமாக இருந்ததுன்னு இந்த பெல்ட் ஒன்று தனியாக வாங்கி கட்டியிருக்கோம். ஸோ 6 மாதத்துக்கு பூச்சி பிடிக்காது, தம்பி ரெக்கவரி ஆயிடுவோன்னு சொன்னாங்க. அவன் சூட்டிப்பாக தான் இருக்கான், நம்ம தான் பயந்துக்கும் எதுக்கு எடுக்காம. அரிசி ஊறி இருக்கும், இப்போ வந்து சாப்பாட்டை வச்சு விட்டுருலாம். என்ன காய் சமைக்கலாம்? பீட்ரூட்
கேட்போம் அதுங்கக்கிட்டே, இல்லைன்னா அதுகளுக்கு ஒரு சண்டை வந்துடும். என்ன சாப்பாடு சமைப்போன்னு கேட்டுட்டு சமைச்சிட்டோம்னா நமக்கு நிம்மதி. இல்லைன்னா தான் தூம்னு குதிப்பாங்க. இதையா செஞ்ச அப்படின்னு அவ கேட்பா. அவன் என்னம்பா, சரி ஓகே செஞ்சுட்டு இல்லை அப்படின்பா. ஏதோ கடமைக்கு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்டயே கேட்டுட்டு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். குட் மார்னிங். பாத்தீங்கன்னா எப்படி பரட்ட பரட்டையா வரான்னு பாருங்க. மணி எவ்வளோ ஆச்சு, எப்படி வரான்னு பாருங்க. சிரிங்க சிரிங்க சிரிங்க, ஓட்ட பள்ளி சிரிங்க. சரி போ, மூஞ்சி கழுவிக்கோ. இவங்க அப்படிதான் டெய்லி வாக்கிங் போறேன்னு பெருமையா சொல்லுவாங்க. ஒரு நாள் 6 மணிக்கு எந்திரிச்சு போவாங்க, மற்ற நாள்ல 7 மணிக்கு எந்திரிச்சு நாளைக்கு போய்க்கிறேன். சிரிக்கிறாங்க பாருங்க. குடி டீ. என்ன சமைக்கிறது? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சாப்பாடு. ஓகே போ. அவ உருளைக்கிழங்கு சாப்பாடு கேட்டிருக்கா. இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு பாக்ஸா வெட்டி வச்சுக்கணும். ஸோ இதுதான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். லஞ்சு பாக்ஸுக்கு அது மட்டும்தான் கொடுக்க பாரு. வேற எந்த ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் பாப்பா. அதெல்லாம் சாப்பிட மாட்டா. ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் அலோவ் கிடையாது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா இவங்க வந்துட்டு சாப்பாடு எதுவும் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கறதுனால ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே கொண்டு போக மாட்டா. லஞ்சுக்கு சாப்பாடு மட்டும்தான், வேற எதுவுமே நான் குடிச்சு விடுறது இல்லை. ஆயில் ஊத்திக்கலாம். இது வந்து நேத்து சில்லி போட்ட ஆயில், காலிஃபிளவர் சில்லி போட்ட ஆயில். அதனாலதான் ஆயில் கலரே வேறு மாதிரி. ஐயா இல்ல, டேஸ்டா தான் இருக்கும். ஐயே உருளைக்கிழங்கு சாப்பாடுங்கிறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால 2 பூண்டு தட்டி போட்டுக்கணும். அப்பதான் வந்துட்டு பசங்களுக்கு கேஸ் பிடிக்காம இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இவங்க கறிவேப்பிலை, மிளகா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து வெறும் ஆனியன் பூண்டு இது மட்டும் வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு மசாலா போட்டா போதும். கசகசன்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பொறுக்கி போடுறப்போ இவங்களுக்கு பிடிக்காது. வெங்காயமும் பூண்டு வதங்கினதும் இந்த பாக்ஸா வெட்டி வச்ச உருளைக்கிழங்க அப்படியே எடுத்து தண்ணியை வடிச்சு அப்படியே போடலாம். காய் வேக வச்சு சின்ன உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு, ஏன்னா அப்ப சாதம் சேர்க்கும் போது சாதத்துக்கு தனியா வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். காய்க்கு மட்டும், காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். அம்மாவோட நான் சேர்த்தேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பதான் கலர் நல்லா இருக்கும், ஏன்னா கலர் வராது சாப்பாடு. இதுல நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூன், அதனால வந்துட்டு இதுல எடுத்து போடுறேன். ஏன்னா மேகி மசாலா வந்து காரம் இருக்காது. பெரிய டம்ளர்ல ஒரு 3/4 டம்ளர் வந்து தண்ணி. இது வந்து கொதிச்சது கொஞ்சம் சிம்ல வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வதங்கி வரும்போது உருளைக்கிழங்கும் வெந்துடும். அவ்வளோதான். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களாமா. ஸோ இந்த மாதிரி கிரேவியாக தான் இருக்கணும். அப்பதான் வந்து சாதம் போடும்போது நல்லா இருக்கும். என்னம்மா ஏன் மண்டையில பின்னு வேணுமாம்மா உங்களுக்கு? போ. ஒரே வாய் சாப்பிட்டு தண்டை இவ்வளவு உண்டுதான்.
இவளுக்கு வந்து இப்படிதான் பேக் பண்ணணும். இந்த இந்த இதுல கொஞ்சம், இந்த இதுல கொஞ்சம் அப்படி பேக் பண்ணாதான் வந்துட்டு ஃபுல்லா காலி பண்ணிட்டு வருவா. அதான் ஃபர்ஸ்ட் வந்து பொரியல் கொடுத்துட்டு இருந்தேன் தனியா. இவன் வந்து சரியாவே சாப்பிட்றதே கிடையாது. சாப்பாடே கொடுத்தா நான் சாப்பிட்டுக்குவேன், நீ பொரியல் கொடுத்தா எனக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால ரெண்டுலேயுமே வந்துட்டு சாதமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொடுத்தோம்னா ஃபுல்லா சாப்பிட்டு வந்துடுவான். இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். இங்கே ஸ்பூன் ஸ்பூன் இருக்கு. தண்ணி, லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் இது அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஓகே பாடி இருமா செருப்பு போட்டுக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.